ஹை டியூட்ஸ், திஸ் இஸ் ஆர்டி மதன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹிடன் பிளேஸுக்கு தான் போக போகிறோம். 18 சித்தரில் ஒருத்தரான கொங்கண சித்தர் வாழ்ந்த ஒரு மலை கோயில். ஸோ இது வந்து ஒரு பெரிய மலை. அந்த மலைக்கு நடுவில் வந்து ஒரு கோவில் இருக்கும். இப்போ நார்மலாக அந்த ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போவாங்கள்ல, நிஜமாலுமே ஒரு ஹிடன் ஸ்பாட் இது தான். ஏன்னா ஒரு பெரிய மலை, ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். உள்ளுக்குள்ளே போகிறப்போ ஒரு கோவில், அதை சுற்றி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி கோவில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னா, ஈரோடு டு பழனி ரூட்டில் காங்கேயத்துக்கும் தாராபுரத்துக்கும் நடுவில் ஊதியூர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலையோட பேரே வந்து பொன்னூதி மாமலை. ஸோ இந்த மாமலையில் வந்து நடுவில் 18 சித்தரில் ஒருத்தரான கொங்கண சித்தர் நான் சொல்லியிருப்பேன்ல, ஸோ திருப்பதியில் போயிட்டு ஐக்கியமாயிட்டார். பட் அவர் வந்து இங்கே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புகிறாங்க. அதே மாதிரி தான் இவர் வாழ்ந்ததுக்கான ஒரு குகையுமே இருக்குது. அதையுமே நான் போய் இன்றைக்கி பார்க்கலாம். நார்மல் டேஸில் அலோட் கிடையாது, ஒன்லி பௌர்ணமி அண்ட் அமாவாசைக்கு மட்டும்தான் அலௌடு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா குரங்கு அது மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் வண்டி வெளியே பார்க் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே வர்ற வண்டியில் எல்லாமே குரங்கு வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிடுங்க. பைக்காக இருந்தால் கவர்லலாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. ஸோ அதுதான் வந்து சேஃப். இங்கே இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சில பேர் பண்ண ஐடியா பாருங்கள், வண்டிக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து முள்ளெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்க. ஐ திங்க் பூஜை பண்ணுறவங்க வண்டி நினைக்கிறேன், சீக்கிரமாக கொண்டாந்து உள்ளே நிப்பாட்டியிருப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இங்கே இந்த மாதிரி பண்ண வேணாம். நீங்கள் வந்து வண்டியை வந்து வெளியவே பார்க் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுதான் சேஃபு. ஸோ நம்ம வந்து மலைப்பாதையில் போகிறதுனால யாரும் வழி மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பாறையில் வந்து அம்புக்குறி போட்டிருப்பாங்க. நீங்கள் போகிற வழியில் எந்தெந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பாதை மட்டும்தான் இருக்கும். இங்கே ஸ்டெப்போ எதுவுமே வழியே தெரியாது. ஸோ நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாரும் தனியாக வர மாதிரி பிளான் பண்ணிடாதீங்க. வந்தால் ஒரு 2-3 பேரோ இல்லை ஒரு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாகவே வாங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் பழனி பாத யாத்திரை போவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கேட்குறப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரொட்டேட் லைஃப்லேருந்து ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் வந்து கடவுளை நினச்சி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு 10 நாள் லைஃப்பில் பிரேக் எடுத்த மாதிரி இருக்கணும். அதுக்காக பாத யாத்திரை போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வருவாங்க. ஒரு 10 டேஸ் எடுக்க முடியாது, ஒரு 1 டே பிரேக்கு, இவ்வளோ சிட்டி லைஃபு பிஸி லைஃப்லேருந்து இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வாங்க. நடுமலைக்குள்ள 2 to 3 கிலோமீட்டர் வந்து நடந்து போயிட்டு பார்த்துட்டு இந்த ஏரியா உங்களுக்கு சுற்றி காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மலையில் வந்து அதிகமாக குரங்குகள் தான் அதிகமாக இருக்குது. பட் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து மான்கள் வந்து நிறையாவே உள்ளே இருக்குது. எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு டைம் வந்து இங்கே ஊதியூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஒரு மான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சது உள்ளுக்குள்ளே மான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி எப்போது 2 மான் கொண்டு வந்து விட்டாங்க. பட் அது இப்போ பயங்கரமாக பரவி நிறைய மான் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ளே. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா உச்சியில். ஸோ அங்கே தான் வந்து அந்த குகை இருக்குது. ஸோ நம்ம வந்து கீழே இருக்கிறோம், இது வழியாக உள்ளே போகணும். ஸோ இந்த நார்மலாக வந்து மலைக்கோயில் அப்படின்றப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு மலையோட உச்சியில் ஒரு கோவில் இருக்கும். அப்படி இல்லைனா மலைக்குள்ளே நடந்து போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே உச்சியில் ஒரு கோவில் இருக்கும். இப்போ வெள்ளிங்கிரி மலையாட்டோ ரொம்ப தூரம் உள்ளே போனோம்னா மேலே இருக்கும், மற்ற எல்லா கோயிலும் மேலே இருக்கும். பட் இந்த கோவில் தான் நடுமலையில் நடந்து போயிட்டு மலைக்கு நடுவில் ஒரு கோவில் இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். இப்படி தாங்க பாதை இருக்கும். மலை ஃபுல்லாக ஏறுறது கிட்டத்தட்ட நம்ம கோயில்கிட்டே வந்துட்டோம். பட் தனியாக வர்றதுக்கு ஒரு மாதிரி திகிலாக தாங்க இருக்கும். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். பட் இன்கேஸ் நீங்கள் தனியாக அதை பார்த்துட்டு வீடியோ வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பௌர்ணமி டைம் நைட்டு வாங்க. அப்போ நிறைய பேர் ஏறும், கூட சேர்ந்து மேலே ஏறி வந்துருங்க, தனியாக வர வேணாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுதாங்க கோயில். ஸோ நடு மலைக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில். ரொம்ப நாளாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கட்டிட்டாங்க. முதல்ல வந்து சென்டரில் இந்த கோயில் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ கோயிலை சுற்றி நிறையாவே கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டியிருக்காங்க. இங்கே வந்து இப்போ சாப்பாடு சூடாக தயாராகிட்டு இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வர எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு இருக்கும். ப்ளஸ் அமாவாசை அன்னைக்குமே நைட்டு வந்து ஃபுல்லாகவே சாப்பாடு போடுறாங்க. இந்த கோவில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கோயிலில் சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃபேமஸ் ஆகி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாகவே வர ஆரம்பித்தாங்க. அந்த கோவில் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கப்போ தான் கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிச்சு. திருப்பி இப்போ தான் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க.
நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போது வந்து பௌர்ணமி டைம், ஈவினிங் டைம் பெருசாக கூட்டம் இல்லை. உள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே தான் வந்து அந்த மூலிகை ரசம்னு சொல்லுவாங்க, அது வந்து தயார் செஞ்சுட்ருக்குறாங்க. நைட்டு வரவங்க எல்லாத்துமே கொடுப்பாங்க, வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். அப்போதான் தெரியும். இந்த கூட்டம் வந்து பெருசாக இல்லை. ஈவினிங் 5 மணி ஆச்சு, இன்றைக்கி பௌர்ணமி தான். ஸோ நைட்டு எந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா கோவிட்டு அதுக்கப்புறம் இங்கே அந்த சிறுத்தை வந்துச்சு அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தில் வந்து நிறைய பேர் வராமல் இருந்தாங்க. இப்போ நான் கீழே பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நைட்டு பார்ப்போம் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோயிலுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சுனை இருக்குது. சுனைன்னு சொல்லுவாங்க, எதுவும் தண்ணி நீர் ஊற்று. இது வந்து எப்படின்னா அந்த கோவில் இருக்குது. ஸோ கோவில் கிட்டவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா கோயில் பக்கத்தில் இவ்வளோ தண்ணி கிடைக்காது, இவ்வளோ உயரத்தில் வந்து இது ஒரு அபூர்வமான விஷயந்தான். ஸோ இங்கே இருக்க நிறைய பேர் வந்து இங்கே தீர்த்தமாகவே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இங்கே இந்த கொங்கணர் கோவிலோடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அவர் தங்கின குகை. ஸோ இதுக்கு இந்த வழி தான் கோயில் இங்கே இருக்குது. ஸோ கோயிலிருந்து அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்குது, சின்ன பாதை தான். இதில் போனீங்கன்னா மேலே வந்து அந்த குகைக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அங்கே ஒரு 3 பாறை ஒரு 3 கல் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். மேலே தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் வந்து அந்த அவர் இருந்த பாறை. நம்ம இப்போ அங்கே போகிறோம். அந்த குகையே ஒரு ரொம்ப வைபாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அந்த கொங்கணர் வாழ்ந்த குகை. அங்கே நம்ம வந்துட்டோம். ஸோ இது வந்து வெளியே வர்றது. இதுக்குள்ளே போயிட்டு அந்த குகையை நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஸோ நம்ம வந்துட்டோங்க. இதுதான் அந்த குகை. ஸோ இந்த குகைக்கு வந்து இது வழியாக தான் உள்ளே போகணும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹோல்ஸை மட்டும் பாருங்களேன், சின்ன ஹோல்ஸ். இதுக்குள்ளேயே வெளியே உள்ளே போயிட்டு அது வழியே வெளியே வரணும். இதுதான் வந்து கொங்கண சித்தர் அவர்கள் வந்து இங்கே இருந்து தவம் பண்ண ஒரு பிளேஸ். இதுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கொங்கண சித்தர் அவர்களுடைய குகை. கொங்கணர் வாழ்ந்த குகை எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கொங்கண சித்தர் அவர்களுடைய 18 சித்தர்கள் ஒருத்தரான கொங்கணர் அவருடைய குகை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, இந்த இடத்துல கருவமுன்றிருக்கு. இது வழியாக தான் நம்ம கீழே இறங்கணும். இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனுடைய சிவலிங்கம் இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறது வந்து அந்த வந்த வழி கிடையாது, இந்த வழி தான் போகணும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ சின்ன இங்கே ஒரு பொந்து மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இது வழியாக வெளியே போகணும். இது வழியாக உள்ளே வரோம், இது வழியாக வெளியே போகணும். ஸோ இப்படி நம்ம படுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்போ அப்படியே படுத்து தவழ்ந்து தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உள்ளுக்குள்ளே நிறைய பேர் தவம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. நம்ம இதுதான் குகை, அதுதான் கோவில். இதை பார்த்தோம். அடுத்தது வந்து இன்னொரு பிளேஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சின்ன கோவில் மாதிரி இருக்கும். பட் இது வந்து அலௌடு கிடையாது. மேக்ஸிமம் எங்கே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் வருவாங்க. எல்லாருமே அலௌடு கிடையாது. ஏன்னா இங்கே வர்றவங்க வந்து தேவையில்லாத நிறைய வேலை பண்ணுறாங்க. யாரும் மிஸ் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் வந்து அலௌடு கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட பௌர்ணமி பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாருமே சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு கூட்டம் வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் பிஃபோர் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த ஒரு கிணறுக்கு அமைச்சலாம், அதை தாண்டி லைனில் நின்று ஒரு 1 hour 2 hours கழிச்சு எல்லாமே சாமி கும்பிட்டுருக்கோம். மிட் நைட்டில் ஒரு 11 மணி 12 மணிங்கில் இவ்வளோ கூட்டத்தில் நடு மலைக்குள்ளே ஒரு கோவிலில் வந்து சாமி கும்பிட்றது, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க.
அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் நிறைய பாறை இருக்கும். இங்கே வர்றவங்க எல்லாமே அந்த பாறையில் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு போனால் ரொம்ப ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, நடு மலைக்குள்ளே இந்த கோவில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஏர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பொல்யூஷனான லைஃப்பில் வாழ்ந்துட்டு வந்து இங்கே ஒன் டே வந்து ஃப்ரெஷ்ஷான ஏரை ஒரு நாள் ஃபுல்லாக சுவாச்சிட்டு போகிறப்ப அதுவே ஒரு பயங்கரமான எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக கொங்கண சித்தர் கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.